ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே மருவத்தூரை நம்ம எல்லாரும் ஊர்வலம் செய்கிறோம். முன்னையெல்லாம் அடிக்கடி செய்வோம், இப்போல்லாம் எப்பாச்சும் செய்கிறோம். அது இப்போல்லாம் அம்மா சொன்னாதான் செய்கிறோம். அந்த மாதிரிலாம் ஆகிட்ட காரணம் இப்போல்லாம் நம்ம ரொம்ப வளர்ந்துட்டோம் ஆன்மீகத்தில் அப்படின்னு நினச்சிக்கிறோம். தவறு. சக்தியில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் கண்டிப்பாக ஊர்வலம் செய்ய வேண்டும். இதை மறந்துடக்கூடாதுங்க. உடல்நிலை சரியில்லாதவங்க கூட என்ன பண்ணலாம், வயதானவர்கள் கூட ஈசானி மூலையில் படுத்து 3 தடவை பிறண்டு வந்துருச்சா போதும். அது முடியாதவங்க ஈர உடையுடன் வந்து 4 மூலைகளும் விழுந்து கும்பிட்டால் போதும். அதுவும் ஊர்வலம் வந்ததுக்கு சமம்னு அம்மா சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி செய்யலாம் இல்லைங்களா? அடுத்த சக்தியில் அந்த ஊர்வலம் செய்வதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது, எப்படி ஏற்படுகிறது, இதெல்லாம் பாருங்கள். விஞ்ஞான ரீதியான விளக்கம் இருக்குதுங்க. கரண்ட் எதுலேயும் பாஸ் ஆகுது, செம்பு கம்பியில் பாஸ் ஆகுது, மெட்டலில் பாஸ் ஆகுது. ஈரமான பொருள்கள் எதுவாக இருந்தால் அதன் மூலியமெல்லாம் கரண்ட் ஈஸியாக பாஸ் ஆகுது இல்லைங்களா? அம்மாவுடைய சக்திகளும் இந்த மண்ணில் புகுந்திருக்கிற 21 சித்தர்களுடைய ஐக்கியமாக இருக்கிறாங்களா, இந்த அம்மாவுடைய மண்ணில் 21 சித்தர்களுடைய சக்தியும் நம்ம ஈரத்துணியோடு ஊர்வலம் வரும் பொழுது அந்த சக்திகளெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே ஏறுங்க. நம்ம உடம்புல இருக்கிற தீவினைகள் எல்லாம் போக்கி நெல்வினைகளை அதிகப்படுத்தும். ஆமாங்க, நெகட்டிவ் ஃபோர்ஸில் கம்ப்ளீட்டாக எடுத்துரும், பாசிட்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாகும். அது எப்படி ஆகுங்க? ஊர்வலம் செய்வதால் நம்முடைய உடல் நோய், மனநோய், வினை நோய் இவை 3ம் மருவத்தூர் மண்ணில் ஈர்த்து புதைக்கப்படுகின்றன. எப்படி பாருங்க. நாம் ஈர உடையோடு ஈரம் சொட்ட சொட்ட ஊர்வலம் செய்வதால் உடல் நோய், மனநோய், வினை நோய் இவை 3ம் மண்ணில் ஈர்த்து புதைக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லங்க சக்திகளே, ஈரம் சொட்ட சொட்ட நாம் ஊர்வலம் செய்வதால் நாம் குடியிருக்கும் ஊரின் நீர்நிலைகள் அனைத்தும் செழிப்பாக இருக்கும். ஆமாங்க, தண்ணி வத்தாது. அதை விட்டு போட்டு சிலரெல்லாம் காஞ்ச துணியோடவே ஊர்வலம் வர்றாங்க. அப்படி செஞ்சால் இருக்கிற தண்ணி வற்றி போயிடும். அதனால் அப்படி செய்யக்கூடாது. ஈர உடையோடு எந்த நேரத்தில் ஊர்வலத்துக்கு அனுமதிக்கிறாங்களோ அந்த நேரத்தில் போகணும். அதனால் தேவையெல்லாம் முன்கூட்டியே போய் மணிக்கணக்கில் காத்து இருந்து அப்புறம் துணியெல்லாம் காஞ்சி வச்சு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அது சரியான வாதம் அல்ல. நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டு நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாம் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் சக்திகளே. அடுத்த சக்திகளே, இப்படி நம்ம எல்லாம் கொண்டு போய் நம்ம பாவ மூட்டையெல்லாம் நம்ம மருவத்தூர் மண்ணில் புதைச்சிட்டு வந்துடுறோம். அம்மா இழுத்து புதைச்சிட்றாங்க. அதெல்லாம் எப்படி சுத்தமாகுது? தினமும் அம்மா அந்த மண்ணில் வலம் வர்றாங்க இல்லைங்களா, அவங்க பாதம் படப்பட அவங்க பாதத்தின் மூலம் அந்த தீவனைகள் பாவங்கள் எல்லாம் பொசுக்கப்படுகிறது. ஆமாங்க, அம்மா பாதம் பட்ட பின்னால் அங்கே மிச்சம் மீதி ஏதாச்சும் இருக்குமா? தீவனை ஏதாச்சும் எதுவுமே இருக்காது. எல்லாமே நன்மையாக இருக்கும். அம்மாவுடைய பாதத்தாலும் பார்வையாலும் அந்த இடம் முழுவதும் சுத்தம் செய்யப்படுகிறது சக்தியில். அதனால இனிமேலாவது மருவத்தூர் போய் இறங்கின உடனேயுமே தலைக்கு குளிச்சுட்டு ஈர உடையுடன், அது முழு செவ்வாடையாக இருக்கிறது நல்லது. ஆண்கள் மேல் சட்டை பனியன் எல்லாம் இல்லாமல் ஊர்வலம் வரணும், அது முக்கியம். அந்த மாதிரி உருண்டு வந்தோம்னா இந்த நன்மைகள்லாம் கிடைக்கும் சக்திகளே. ஓம் சக்தி.